சார் இப்போ வாசகர் ஒருத்தர் கேட்டுருக்கிறாங்க, பாட்டி வந்து இறந்து 10 வருஷம் ஆயிருச்சு. ஆனா, அத்தை, அப்பா 2 பேர் சேர்ந்து எனக்கு செட்டில்மெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. அத்தை வந்து எனக்கு செட்டில்மெண்ட்டா குடுத்து, ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு, இப்ப அத்தையோட பையன் வந்து எனக்கு அந்த பாகத்துல பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி முறையிடுறாரு. ஓகே. இதுக்கு என்ன சார் தீர்வு? அத்தையோட மகன் இத்தனை வருஷம் கழிச்சு உரிமை கோரவே முடியாது. வாரிசுகள் 2 பேர். அத்தை வந்து செட்டில்மெண்ட் டீடு போட்டு குடுத்தாச்சு. பதிவு பண்ணியாச்சு. பட்டா மாறியாச்சு. ஸோ, அந்த சொத்து உங்களுக்கு வந்தாச்சு. வந்து 10 வருஷம் கழிச்சு, இவ்வளோ நாள் எங்கே போயிருந்தாருன்னு தெரில. ஓகே. அப்போ இருக்கும்போதே கேட்டுருக்கணும். ஓகே. இப்போ வேணும்னு உங்கள தொல்லை பண்ணுறதுக்காக தான் அவர் ஐடியா பண்ணுறாரு. அதனால் கவலைப்படாதீங்க. அத்தையோட மகனுக்கு சொத்துல உரிமையே கிடையாது. ஏற்கனவே சட்டப்பூர்வமான உரிமையை உங்களுக்கு கொடுத்தாச்சு. கோர்ட்டுன்னு வந்தால் உங்களை தொல்லை பண்ண முடியும். கோர்ட்டுக்கு போய் லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சு அதை கேஸெல்லாம் நம்பர் ஆகலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் ஃபைனலாக ஜெயிக்கிறது நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அதனால் அவர் வழக்கு போட்டு தோற்று தான் போக போகிறாரு. கவலையப்படாதீங்க. ஓகே. நல்ல வழக்கறிஞராக இருந்தால், கரெக்டானவராக இருந்தால், அவர் வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணி, எப்பா இதெல்லாம் போகாதப்பா, உனக்கு தான் டைம் வேஸ்ட்டுன்னு சொல்லுவார். பட் துரதிர்ஷ்டவசமாக சப்போஸ் அதை உங்களுக்கு எதிராக கேஸ் போடணும்னு நினச்சிட்டாருன்னா கண்டிப்பாக அவர் தோற்றுருவார். நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அதை பற்றி கவலையப்படாதீங்க. மேலும் உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது சொத்து விவகாரமாக, ஆன்செஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி, மூதாதையர் சொத்து சமாச்சாரமாக வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம், இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு, இல்லை தீர்க்க முடியாத சிக்கல்கள் இருந்ததுன்னா தாராளமாக என்னானுங்க உங்களுக்கு உதவி செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.